தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் அமெரிக்காவிலிருந்து கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க திருப்பூர் மாவட்டம், திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் திருமதி அபிநயா பிரேம்குமார் அவர்கள். அவங்கள வரவேற்போம். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? அண்ணா வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அருமை, அருமை, அருமைங்க. உலக தமிழர்களுக்கு உங்கள பத்தின ஒரு சிறு அறிமுகம். எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேரு அபிநயா. கணவர் பேர் பிரேம்குமார். நான் என்னுடைய சொந்த ஊர் திருப்பூர் தான். 2021 காலகட்டத்துல சட்டமன்ற தேர்தல். அப்போ தான் கட்சிக்குள்ள வர ஆரம்பிக்கிறேன். அப்புறம் முழு ஈடுபாட்டோட கட்சியில இயங்க ஆரம்பிச்சேன். 2022 சட்டமன்ற தேர்தல் அப்போ எனக்கு உள்ளாட்சி தேர்தல்ல போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு அப்ப சீமான் அவர்கள் குடுத்தாங்க. அப்போ திருப்பூர்ல 60 வட்டங்கள்ல என்னுடைய வாக்கு தான் முதல் வாக்கா இருந்தது. 734 வாக்குகள் பெற்றேன். அதுக்கப்புறம் அடுத்து குழந்தை. ஸோ திரும்பவும் 24 நாடாளுமன்ற தேர்தல்ல இருந்து தொடர்ந்து என்னுடைய களப்பணிய நாம் தமிழர் கட்சியில எல்லா களத்திலையும் ஈரோடு இடைத்தேர்தல்ல இருந்து என்னால இயன்ற எல்லா களத்தையும் என்னுடைய களப்பணிய குடுத்துட்டு இருந்தேன். 26 சட்டமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் சார்பா திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில போட்டியிடுறதுக்கான வாய்ப்ப அப்பா சீமான் அவர்கள் எனக்கு குடுத்திருக்காங்க. உறுதியா வெல்லணும் அப்படின்ற ஒரு இலக்க செட் பண்ணி ஓடிட்டு இருக்கேன். உறுதியா வெல்லுவேன். உறுதியா நம்ம அதுக்காக தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம. ரொம்ப கண்டிப்பாங்க. எளிதா முடிச்சுட்டீங்க. எப்படி வந்தீங்க கட்சிக்குள்ள முதல்ல? ஆனா நான் வந்து யுபிஎஸ்சி ட்ரை பண்ணிட்டு இருந்தேங்கண்ணா. அதுக்கு நான் ரொம்ப கடுமையான இது போட்டு படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ம். அ அங்க இருக்கிற லாபி, அப்புறம் குடும்பச் சூழல் இதெல்லாம் காரணமா நான் அத வந்து என்னுடைய கனவு வந்து ட்ராப் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அதுக்கப்புறம் திருமணம். திருமணம்க்கு அப்புறம் தான் என்னுடைய கணவரும் நானும் ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது, திடீர்னு தான் என்ட்ட கேட்டாங்க. உனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும்ல, அது என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் வந்து இந்த மாதிரி நான் படிச்சேன். எனக்கு வந்து என்னன்னா, இப்போ ஒரு மாவட்ட ஆட்சியர் அப்படிங்கிறவங்க கிட்ட முழுமையான அதிகாரம் இருக்கு. குறிப்பா பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே உறுதி செய்யப்படாத ஒண்ணா இருக்கு. இப்ப நான் ஒரு ஆட்சியர் ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய மாவட்டத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள் கிட்ட போய் கவர்மெண்ட் ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்க கிட்ட போய் பேசி அவங்க கிட்ட அவங்களுடைய ட்ரீம நோக்கி அவங்கள ஓட வைக்கணும். அவங்களுக்கான சேஃபான ஒரு சொசைட்டிய என்னுடைய மாவட்டத்துல நான் குடுக்கணும் அப்படின்ற மாரி நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஆப்வியஸ்லி தெரியும். அடுத்தே குழந்தைங்கும்போது என்னால எப்படி படிப்ப கன்டின்யூ பண்ணேன். ஆனா, அங்கேயும் நமக்கு சொன்ன மாரி நெறைய லாபி இருக்கு. இப்படி ஒரு ஆசிலேஷன்ல இருக்கும்போது தான் அவங்க என்கிட்ட காமிச்சாங்க. இவரு பேசுறத நீ கேட்டு பாரு. அ ஏன்னா நீ என்னதான் கலெக்டர் ஆனாலும், படிக்காத அரசியல்வாதி சொல்றத தான் நீ கேட்கணும். அந்த அதிகாரத்த வந்து நீ பயன்படுத்த முடியாது. ஏன்னா ம். நமக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் நான் அதுலருந்து ஸ்டெப் பேக் பண்ணேன். பண்ண முடியாது. அப்படிங்கும்போது அரசியல மாத்துனோம் அப்படின்னா, ஆ நாளைக்கு நம்ம பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது, அதிகாரிகளும் படிச்சிருப்பாங்க, அரசியல்வாதிகளும் படிச்சிருப்பாங்க. அப்ப நாடு நல்லா இருக்கும். அறம் சார்ந்த ஒரு தலைமுறைய உருவாக்குறதுக்கு சரியான அரசியல் மட்டும் தான் பாதையா இருக்கும். அதனால எனக்கு அரசியல் மேல பெருசா ஈடுபாடு இருந்ததில்ல. ஏன்னா நான் நான் எனக்கு தெரிஞ்சு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இவரையே நான் பார்க்குறேன். அதுவரைக்கும் நான் பெருசா ஃபோனு, டிவி, ஸ்க்ரீன் டைம்லாம் இருக்காது. படிப்பேன், படிச்சுக்கிட்டு இருப்பேன். நான் பாட்டுக்கு இருந்துட்டு இருப்பேன். ஸோ அப்பதான் எனக்கு வந்து இவங்க காமிச்சாங்க. ஆ ம். அப்போ ஐ அம் ஐ அம் ஆல்மோஸ்ட் 6, 7 மந்த்ஸ் பிரெக்னன்ட் நானு. அப்புறம் ம். கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டம் போட்டிருந்தாங்க. அப்ப நான் கேஎம்சிஹெச்ல தான் எனக்கு பார்த்துட்டு இருக்கோம். செக்கப் போயிட்டு இருக்கோம். அப்ப எங்கள கொண்டு ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு இவங்க அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ம். நான் அப்படியே கேட்க ஆரம்பிச்சேன். நான் 4 மந்த்ஸ் பிரெக்னன்ட்ல இருந்து அப்பா பேசுறத கேட்க ஆரம்பிச்சேன். அப்போ நான் ஒரு ஆட்சியரா ஆகி நான் என்ன செய்யணும்னு நினைச்சேனோ, அத நாம் தமிழர் கட்சி அரசியலா ஜெயிச்சதுன்னா, அது தன்ன போல நடக்கும். அப்ப நம்ம ம். போய் செய்ய வேண்டியது இல்ல. இந்த கட்சி ஆட்சி அமைச்சதுனாவே இது தன்ன போல நடக்கும்போது, ஓகே இந்த கட்சிக்காக நம்மளுடைய உழைப்பு போடலாம். நம்மளுடைய நேரம் கிடைக்கும்போது, அ அ நம்ம வந்து நம்மளுடைய பங்கா பங்களிப்ப வந்து செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே க க தொடர்ந்து கட்சிக்கு வர ஆரம்பிச்சேன். என்னுடைய கணவர் 2016ல இருந்தே கட்சியில இருக்காங்க. 15ல இருந்தே கட்சியில இருக்காங்க. ம்.
தேர்தல் சமயத்துல பரப்புரைக்கு போவாங்க. முடிஞ்ச நிதிய குடுப்பாங்க. இப்படிதான் போயிட்டு இருந்தது. ஆக்டிவா நான் தான் ஃபர்ஸ்ட் உள்ள வர ஆரம்பிச்சேன். ம். அப்புறம் 21 அ முதல் குழந்தை. அப்புறம் 22ல தான் என் பையனுக்கு 11 மாசம் இருக்கும்போது 10 மாசம் இருக்கும்போது நான் உள்ளாட்சி தேர்தல்ல போட்டிக்கிட்டேன். ம். ம். ஆ அதுக்கப்புறம் மறுபடியும் தேர்தல் முடிந்த 2 மாதங்கள், 3 மாதங்கள்ல மறுபடியும் பாப்பா அ அ பிரெக்னன்ட். ம். அதுக்கப்புறம் தான் அப்பதான் முதல் கிழக்கு இடைத்தேர்தல் நடக்குது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். கூட்டிட்டு ம். போயே ஆகணும்னெல்லாம் பிளாக்மெயில் பண்ணுனேன். பார்த்தா அந்த அன்னைக்கு தான் எல்லாம் மண்டைய உடைச்சுட்டாங்க. சண்டை ம். வந்து தலைய உடைச்சோனே இவங்க வேண்டாம்ப்பா அப்ப நெற மாசம் 7, 8 மாசம் இருக்கும். பாப்பா 2ண்ட் பிரெக்னன்சி. அப்புறம் ம். தான் இவங்க வேண்டாம். அங்க போய் உனக்கு ஏதாச்சும்னா அங்க சங்கடமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போல. ம். அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு 11 மாசம் அதாவது என்னுடைய பால் குடுக்குற அந்த ஸ்டேஜ் கடந்ததுக்கு அப்புறம் என்னுடைய மாமியார் கிட்ட, என் ஃபேமிலி கிட்ட, அக்கா கிட்ட எல்லாம் விட்டுட்டு நான் களத்துக்கு வர ஆரம்பிச்சேன். முழுமையான குடும்ப ஒத்துழைப்பு இருக்கு. அவங்க வந்து நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அது எம்எல்ஏ சீட் குடுப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. ஒரு நம்ம பேரன் பேத்தி நல்லா இருக்கணும் அப்படின்னா, இந்த கட்சி வந்து ஆட்சி அமைக்கணும். அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கணுன்ற புரிதலோட தான் என்னைய வந்து உன்னோட பங்களிப்பு, உன்னால முடிஞ்ச பங்களிப்ப நீ கட்சிக்கு குடு அப்படின்னு ம். சொல்லி என்னுடைய குடும்பமா என்னைய வந்து அனுப்பி வைக்கிறாங்க. உறுதியா, உறுதியா. நாம் தமிழர் அது கட்சி இல்ல. குடும்பம் தான் அது எப்பவுமே. குடும்பம். அது எல்லாரும் அப்படிதான் ஆமாங்க. அதுல வேலை செய்றாங்க. மாநாடெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையா இருக்கும். சரி, ஒரு குடும்ப திருவிழாக்கு போயிட்டு வர மாரி தான் இருக்கும். உறுதியா, உறுதியா. ஆமா. மிக்க மகிழ்ச்சி. அடுத்து நம்மளோட தொகுதிய பத்தி சில கருத்துக்கள் பரிமாறுவோம். இப்போ உங்க தொகுதி பொறுத்தவரைக்கும், அதாவது திருப்பூர் வடக்கு தொகுதி பொறுத்தவரைக்கும், எது முக்கியமான பிரச்சனையா இருக்கு? அத பட்டியலிட்டீங்கன்னா நல்லாருக்கும். அண்ணா, ம். நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இங்க இல்லண்ணா. என்ன சொல்லணும்னா, அதாவது திருப்பூர்ல வந்து 4 முதன்மையான சாலைகள் இருக்கு. தாராபுரம் ம். சாலை, காங்கேயம் சாலை, பல்லடம் சாலை, பிஎன் சாலை. இதுல நீங்க ஒரு மழை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1/2 மணி நேரம் மழை வந்ததுன்னா, அது சீஃப் யாரு எம்எல்ஏ காரா இருந்தாலும் சரி, எம்பி காரா இருந்தாலும் சரி, யார் காரா இருந்தாலும் சரி, 2 மணி நேரம் டிராஃபிக்ல மாட்டும். இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதே இல்ல. 70 வருஷமா அவங்க ஆட்சி செய்றாங்க. ஒரு மழைநீர் வடிந்தோட மாரியான ஒரு இத வந்து அவங்க பண்ணதே இல்ல. எத்தனையோ இடங்கள் இப்ப திருப்பூர் வடக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பிஎன் சாலையில முக்கியமான இடங்கள்லயே வீதி விளக்குகளே இல்ல. ஆ நம்ம டிராவல் பண்ணக்கூடிய அந்த ரோட்ல தெருவிளக்கே இல்ல. நைட்டே நான் பரப்புரை முடிச்சுட்டு வரேன் அப்டின்னா, ஒன்றியத்திலிருந்து நான் மெயின் சிட்டிக்குள்ள கோயம்பாளையம், பா பாண்டியன் நகர், கணக்கம்பாளையம் பிரிவு தாண்டி தான் எனக்கு வீதி லைட்டே தெருவிளக்கே இருக்கும். அதுவரைக்கும் எனக்கு இருக்காது. நான் இருட்டுக்குள்ள தான் டிராவல் பண்ணணும். ஆனா முக்கியமான பிரதான சாலை இது. இப்படி இருக்கு. நெறைய இடங்கள்ல முக்கால்வாசி இடங்கள்ல சாலைகள் சரியா இல்ல. தண்ணி வசதி இல்ல. பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலே இல்ல. இப்படிங்கும்போது மக்கள் வந்து அடிப்படைய கூட வந்து 70 ஆண்டு காலமா இவங்க பூர்த்தி பண்ணாம வச்சிருக்காங்களேன்னு நினைக்கும்போது தான் நமக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. முதல்ல இத சரி செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கோளா இருக்குங்க. அடிப்படையே விட்டுட்டு இவங்க எங்கெங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அதனால ம். முதல்ல அடிப்படைய சரி செஞ்சு குடுத்தோம்னாவே அவங்களுடைய ரொட்டீன் பாதிக்காம இருக்கும்னா. டெய்லி ரொட்டீன் வந்துங்க, இப்ப சாலை சரியா இருக்கணும். தண்ணி அ நெனைச்ச நேரத்துக்கு தேவையான ஒரு குடும்பத்துக்கு தேவையான தண்ணீர் குடுக்கணும். இதையெல்லாம் வந்து சரி செஞ்சாங்கன்னாவே, மக்கள் வந்து பெருசா அவங்களுடைய ரொட்டீன பாதிக்காம இருக்கும். தண்ணி 1 மணி நேரம் லேட்டா வருது. அப்ப தண்ணி ம். வந்ததுக்கு அப்புறம் தான் வேலைய செய்ய முடியும். வேலைய செஞ்சுட்டு வேலைக்கு போறதுக்கு 1 மணி நேரம் லேட் ஆயிடுது. இப்ப வேற கம்முனு இருக்காம இலவச பேருந்து நம்ம கேட்காமயே குடுத்துட்டாங்க. பேருந்து வர்றதே இல்ல. ம். கிராமங்கள்ல எல்லாம் வந்து மெயின்லயே திருப்பிட்டு போயிடுறாங்க. உள்ள வர்றதே கிடையாது. குறைஞ்சது 3/4 மணி நேரத்துல இருந்து 1 1/4 மணி நேரம் தன் வேலைய முடிச்சுட்டு, ரோட்ல வந்து 1 1/4 மணி நேரம் வேலைக்கு காத்துட்டு இருக்காங்க. ஒரு 1 ம். மணி நேரம் அப்ப அங்கிருந்து போறதுக்கு குறைஞ்சது 2 மணி நேரம் டிலே ஆயி ஒரு வேலைக்கு போனா, உங்களுக்கு அந்த மணிக்கணக்கான அந்த சம்பளத்த புடிப்பாங்களா? இப்ப அந்த ம். சாதாரண அடிப்படை தண்ணி ரோடு, இந்த போக்குவரத்து. இது தடைபடுறதுனால, அவங்களுடைய வாழ்வாதாரமும், பொருளாதாரமும் எவ்வளவு பாதிக்கப்படுது பாருங்க. ம். இத பத்தி இந்த ஆட்சியாளர்கள் சிந்திக்கல 70 ஆண்டு காலம் கடந்தும் அப்படிங்கிறது தான் நமக்கு பெரிய வருத்தமா இருக்கு. முதல்ல ம். இதை சரி செய்யணும்னா. இப்போ ரஞ்சன மாரி இலவச பேருந்து விட்டதுனால, ஆ கம்பெனிக்குலாம் போறோம்ல, பேசறதுக்கு, பரப்புரைக்குலாம் கம்பெனிலலாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ம். ம். கிராமப்புறங்கள்ல. அவங்க கிட்டலாம் போனா அவங்க ரொம்ப வருத்தமா
சொல்றாங்க. கண்ணு நாங்க ம். கேட்டோம்மா. ஒரு தடவ வந்து ஒரு கண்டக்டர் பஸ் ஸ்டாப்பு கிட்டத்தட்ட 20 பெண்கள் நிக்கிறாங்களாம் ரோட்ல. பெண்கள் மட்டுமே நிக்கிறாங்க. ஆண்கள் இல்ல. அந்த ஆளு அந்த டிரைவர் ஸ்லோ பண்றாருங்களாமாங்க பஸ்ஸ. கண்டக்டர் ம். விசில் அடிச்சுட்டு நக்கலா பார்த்து சிரிச்சுட்டு போறாராமா. ம். இவங்கள 10, 20 பேர ஏத்துனா, டிக்கெட் நம்ம காசா கிடைக்காது. ம். ம். ஆனா அதே ஜென்ஸ் நின்றுருந்தாங்கன்னா நிறுத்தியிருப்பாங்கன்றாங்க. ம். அவங்க இப்பவும் போக்குவரத்து அதுதான். போக்குவரத்து கழகத்த தவறு சொல்லல. ம். அரசாங்கத்த தான் தவறு சொல்றேன். ஆமா. நட்டத்துல ஓடக்கூடிய துறைய, நீங்க எடுத்துட்டு போய் இலவசம்னு குடுத்து, அது எங்க வந்து நிக்குது? அவங்க எங்கள கேவலமா பார்க்க வேண்டிய இடத்துல வந்து நாங்க நிக்கிறோம். நாங்க ம். கேட்கவே இல்லையே! உறுதியா. இது இதெல்லாம் வந்து நமக்கு அவங்க சொல்றாங்க, "நான் டிக்கெட்டுக்கு காசு குடுக்குறேன். நீ என்ன ம். ஏத்திட்டு போ. எனக்கு நேரத்துக்கு கொண்டு போய் நான் சேர வேண்டிய இடத்துல எங்கள சேர்த்துங்க." ம். அப்படின்னா, அத செய்யாம, தேவையில்லாத கேட்கறத செய்யறதே இல்ல. எதெல்லாம் ஆமா. வேண்டான்னு சொல்றோமோ, அதையே தான் செய்யறது. ம். வலுக்கட்டாயமா திணிக்கும்போது, நமக்கு அது எல்லா இடத்துலயும் வந்து அது பெண்கள வந்து பாதிக்குது. உறுதியா, உறுதியா. அது இது ஒரு ஆ சின்ன விஷயமா பார்க்குறோம். இது ஆக்சுவலா ம். இது பெரிய அந்த மேல் இடத்துலருந்து வர்ற வர்ற தொல்ல தான், தொந்தரவு தான் அவங்கள கண்டக்டர், நடத்துனர் வந்து இப்படி நடத்த வைக்குது. ஏன்னா, இவங்க அந்த ஆமாங்க. நடத்துனர் வந்து அந்த நாள் கடைசியில போய் பஸ் டிப்போல வண்டிய விடும்போது கலெக்ஷன் எவ்வளோன்னு கேட்பாங்க. கலெக்ஷன்ல ஒண்ணும் கண்டிப்பாங்க. இல்லன்னா, அவங்கள தான் திட்டுவாங்க. இப்ப ம். இதே பேருந்து விடுற அமைச்சர் தான் ஓசிம்பாரு. அவரு வந்து பேருந்து நாங்க கேட்கவே இல்ல. வுட்டுட்டு ஓசின்னு ஆமாங்க. முதல்ல திட்டுவாரு. இந்த நடத்துனர் வந்து ஏத்திட்டு போனா கலெக்ஷன் காட்ட முடியாதுன்னு இவருக்கு ஒரு கஷ்டம். இப்போ கஷ்டம். எல்லா வகையிலும் வந்து ஆனா அந்த மக்களோட இடத்துல பாருங்க, நலனும் என்ன நடந்தாலும் நாட்டுல, அதுல ம், போரா இருக்கட்டும், இந்த மாரி இலவசங்கள் குடுக்கறதா இருக்கட்டும், அதனுடைய பிரதிபலன பெண்களும் குழந்தைகளும் அனுபவிக்கிறோமோ இல்லையோ, அதனுடைய பாதிப்பு பெருமளவு பெண்களும், குழந்தைகளும் அனுபவிக்கிறோம். ம், ஸ்கூல் பிள்ளைக 20 40, 50 பேரு ரோட்ல பஸ்ஸுக்காக காத்திருக்காங்க. படிகள்ல வந்துட்டு ஏன்னா ஸ்கூல் டைமிங் என்னன்னு தெரியும். காலையிலயும், மாலையிலயும். அந்த டைம்ல கூட ப்ராப்பரா ஒரு 4 பஸ் விட்டு பிள்ளைகள பாதுகாப்பா கொண்டு போய் இறக்கி விட முடியாதா? ம், எந்த இடத்துலயுமே இவங்களுக்கு பொறுப்புணர்வே கிடையாது. சம்பாதிக்கணும், கமிஷன் அடிக்கணும், எப்படி ம், நாட்ட சூறையாடலான்றதே மனநிலையில இருக்காங்க. என்னைக்கு கட்சிய காப்பாத்துறதுல இறங்கி வந்து மக்கள காப்பாத்த போறாங்கன்னே நமக்கு தெரியவே மாட்டேங்குது. அவ்வளவு கொடும் நம்ம களத்துக்கு போய் ஒரு ஒரு வீடுகள்லயும் ஒருத்தவங்க சொல்றதையும் கேட்கும்போது, ஏன்னா 70 வருஷமா ஏதாவது இப்பதானே உங்க கனவு என்னன்னே கேட்டு வர்றாரு முதலமைச்சர். ம். அப்புறம் இத்தன நாளா இருந்து என்ன பண்றது? ஆமா. ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு நிலைங்க தான். ஆனா குப்பை வந்துன்னா, நம்ம வீட்டுக்கு வந்து குப்பை வாங்குறாங்கல்ல, ம், பிரிச்சு குடுக்கலைன்னா ஃபைனுன்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாத்தையும் பிரிச்சு கொண்டு போய் குடுக்குறோம். இவங்க என்ன தெரியுமா? மொத்தமா வாங்கி கொண்டு போயி, ஒரே இடத்துல கொட்டி தீய வச்சு விட்டுர்றாங்க. அதுக்கு யாரு ஃபைன் போடுறது? ம், திருப்பூர் வந்து குப்பையால எரிஞ்சுகிட்டு இருக்கு அப்படியே. தக தக ம், தகன்னு ஜொலிக்கிறீங்க எம்ஜிஆர் மாரின்ற மாரி. எங்க திருப்பூரே ம், ஜொலிக்குது. குப்பையில பத்த வச்சு விடுறது தீயினால. ம், மேலாண்மையே இல்லண்ணா. இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மென்ட்ட 0. அவங்க அத ம், பயன்படுத்துறது 0. அதுவும் யார வேலைக்கு போடுறாங்க? வடநாட்டுக்காரங்கள வேலைக்கு போடுறாங்க. அவன் என்ன ம், பேசுறான்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம என்ன ம், பேசுறோம்னு அவனுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு ஒரு ஒன்றியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 1 வண்டி, 2 வண்டி. ஒரு வார்டு எடுத்துட்டீங்கன்னா, 1 வண்டி குடுக்குறாங்க. ம், ஒரு வார்டுல குறைஞ்சது ஒரு 400 குடும்பம் வாழுது. ம், சாலிடா சொல்றேன். ஒரு 400லேருந்து 500 கம்மியா சொல்றேன் நான். ம், ஒரு ம், 500 குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கங்க. அந்த வீடுகள்ல இருந்து வெளியேறக்கூடிய குப்பைய, அந்த வார்டுலயே 2, 3 பாயிண்ட் வச்சிருக்காங்க. அந்த பாயிண்ட்ல கொட்டி, அங்க இருந்து பிரிச்சு அந்தந்த எம்சிசி சென்டர்ஸ்க்கு எடுத்துட்டு போணும். பிளாஸ்டிக்னா அதே மாரி பண்ற இடத்துக்கு எடுத்துட்டு போணும். மெடிக்கல் ம், வேஸ்ட், கோழிக்கறி, இறைச்சி கறி அதுகள இருந்து எப்படி அதுக்கான அ மேனேஜ்மென்ட் எப்படி கொண்டுட்டு போணும்? அதை எப்படி நம்ம வந்துட்டு மேலாண்மை பண்ணலாம்? அப்படின்ற எந்த திட்டமும் இல்ல. மொத்தமா கொண்டு போய் கொட்டுறாங்க. மொத்தமா பத்த வச்சு விட்டுர்றாங்க. ம். இது 25 எம்சிசி சென்டர்ஸ் இருக்குன்னா, திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்டு. எங்க ம், இருக்குன்னு தான் தெரியல. ம், பயன்பாட்டிலேயே இல்ல. ஆனா ம், மேயர் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே திருப்பூரையவே தலைகீழா திருப்பி வைக்கிற மாரியே பேசுவாரு. ம். நாங்க பேசி, தான் நிதி பேசி நம்ம ஒதுக்கியிருக்கோம்ல. கேட்டு, கேட்டு நிதி ஒதுக்குனீங்க. எங்க அது செயல்பாட்டுல இல்லையே! அது சரி எங்களுக்கு அப்படின்னாலும் தேவையில்ல. அந்த வடநாட்டுக்காரனுங்களுக்குனாலும் சம்பளம் குடுக்குறாங்கன்னா, அதுவும் இல்ல. ம், அவனுங்களும் போராடுறானுங்க. செய்யற ம். வேலைக்கு சம்பளம் குடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. உங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு என்னதாங்க பதிலா பிரச்சனைன்னு கேட்க தோணுது. ம்.
இந்த ஐயோ! குழுலாம் நடத்துவாங்கல்லண்ணா, அதுல ம். பணம் கட்ட முடியாதவங்க வீட்ல இருக்கக்கூடிய பசங்கள இந்த வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. ம், ம், அவன் ம், டிச்சு வலிக்கணும், குப்பையும் எடுக்கணும், புல்லும் சுத்தம் பண்ணணும். எவ்ளோ ஆழமான டிச்சா இருந்தாலும் உள்ள போய் அவன் அத வலிச்சு எடுத்துட்டு வரணும். சப்போஸ் ம். அவனும் மனுஷன் தான். இதெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகும் தான். ப்ராப்பரா கிளவுஸ் குடுக்கறது கிடையாது. அவங்களுக்கான ட்ரெஸ் குடுக்கறது கிடையாது. அவங்களுக்கு மாஸ்க் குடுக்கறது இல்ல. சானிடைஸ் ம், பண்ணிக்கிறதுக்கான அந்த இதெல்லாம் குடுக்கறதே கிடையாது. இப்ப ம். அவனுக்கு உடம்பு சரியில்லாம போய் 1 நாள் லீவ் எடுத்தான்னா, 7 நாளுக்கு சம்பளத்த கட் பண்றாங்க. அவன் அந்த ஓகே. பணத்த வாங்கி எப்படி குழுவுல கட்டி அவன் எப்ப அடுத்த வேலைக்கு போவான்? ம். டெஃபினெட்லி. கொடுமைண்ணா. ரொம்ப கொடுமை. கடுமை ரொம்ப கொடுமை. இந்த ம், அளவுக்குலாம் வந்து கஷ்டங்களையும், துன்ப துயரங்களையும் மக்கள் அனுபவிக்குமான்னு மக்கள் தான் யோசிக்கணும். ம், ம். இவங்க மத்த எல்லா இவ இது விஷயத்துலயும் அமெரிக்காவ பத்தியா, துபாய் பத்தியா, லண்டன பத்தியான்னு வருவாங்க. லண்டன பத்தியா? அங்கலாம் இப்படிதான் கையில அள்ளிக்கிட்டு இருக்காங்களான்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டாய்ங்க. இங்க சரி நம்ம ஓ! மக்கள் விழிப்புணர்வு இது அடையறாங்க கண்டிப்பா. பெரிய பிரச்சனைண்ணா. இந்த குப்பை ம், பிரச்சனைங்கிறது பெரிய அது இங்க இல்லைங்க. குக்கிராமத்திலயும் இருக்கு. ம், இங்க நாம இப்போ இவருகிட்ட நம்ம திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கிட்ட சிட்டிங் எம்எல்ஏ கிட்ட போயிட்டு, இத பத்தி பேசுங்கன்னு பிரஷர் குடுத்தோம். ம், அவர் போயி முறையா மேலாண்மைய உங்க மாநகராட்சி அதாவது ஒரு ஒரு துறை அமைச்சர் கிட்ட போய் என்ன சொல்லணும்? ஏன் ம், குப்பையில இப்படி கொட்டி வச்சிருக்கீங்க? இத முறையா நீங்க எடுத்துட்டு போய் சுழற்சி முறையில உரமா மாத்துங்க. பிளாஸ்டிக்க வந்து குலைமமா மாத்துங்க. மறுசுழற்சிக்கு கொண்டுட்டு போங்க. இத தானே நான் சொல்லணும். ம், சட்டமன்றத்திலேயே 5 வருஷம் கூடி மனுஷன் ஒரு தடவ தான் பேசினாரு. குப்பைய எடுத்துட்டு போங்க, குப்பைய எடுத்துட்டு போங்க, குப்பைய எடுத்துட்டு போங்க அப்டின்னே சொல்றாரு. அதுக்கு துறை சார்ந்த அமைச்சர் வந்து என்ன சொல்றாரு? குப்பைய எங்க கொண்டு போய் கொட்டுறது? எங்க கொண்டு போய் கொட்டுறதுன்னு தான் கேட்கிறாங்க. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்? 2014, 16ல இருந்து நிலக்கழிவு மேலாண்மை திட்டம் ஒதுக்கி அதுக்கான நிதியையும் ஒதுக்குறீங்க. அப்போ அந்த நிதிலாம் எங்க போச்சு? ம், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மென்ட் பண்றதுக்காக தானே அத பண்றீங்க. அப்ப நீங்க அதை ம், வந்து முறையா இது பண்ணணும்ல. மேலாண்மை பண்ணணும். திடக்கழிவு மேலாண்மைய சயின்டிபிக் ரீதியா நாங்க பண்றோம்னு சொல்லி நிதியும் ஒதுக்குறீங்க. அப்ப அதைய பண்ணாம, குப்பைய கொண்டு போய் கொட்டுறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? குப்பைய எங்க கொண்டு போய் ம், கொட்டுவாங்க? நகரத்துல இருந்து மாநகராட்சி பகுதியில இருந்து வலிச்சு கொண்டு போய் கிராம பகுதிகள்ல கொட்டுறாங்க. ம், அங்க என்ன ஆகுது? அங்க ஏதோ ஓரளவுக்கு சுத்தமா இருக்கிற ஊரும் சேர்ந்து சுத்தம் பண்ணாம ம், மாசுபட்டு போகுது. இந்த ம், சாபத்த வாங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மாநகராட்சி பகுதியில இருக்கக்கூடியவங்க. ஆனா நாங்க குப்பைய பிரிச்சு தான் குடுக்குறோம். இவங்க மொத்தமா ம், கொண்டு போய் கொட்டுறது. ஒரு ஒரு வார்டுக்கும் பாயிண்ட் வச்சிருக்காங்க. அங்க வச்சு பிரிச்சு கொண்டு போய் போறது கிடையாது. கொண்டு போய் அதை ம், மறுசுழற்சி பண்றதுக்கான எந்த வேலையும் செய்யறது இல்ல. இதை வந்து முறையா முறைப்படுத்தணும். ம், இது ஒரு எம்எல்ஏ பேசினா பரவால்ல. ஒரு அந்த அமைச்சரே வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தைய சொல்லும்போது நமக்கு உண்மையாலுமே இவங்களுக்கு தெரியல. ம், வேணும்னேலாம் பண்ணாம இல்ல. உண்மையாலுமே இவங்களுக்கு இத பத்தி தெரியல. நாலேட்ஜ் இல்ல அப்படின்னு தான் நமக்கு சொல்ல ம், தோணுது. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இடம் கேட்கறாங்க. ஆனா ம், ஊருக்குள்ளேயும் கொட்டி வச்சு பிரிக்கிறாங்க. பிரிக்கிறதுக்கு பாயிண்ட்ஸ் வச்சுக்கிறாங்க. ம், கோயம்புத்தூர்ல வந்து பெரிய இந்த கழிவுகள வந்து கரண்டா மாத்துறதுக்கான ஒரு திட்டத்த வந்து எத்தனையோ கோடி கணக்குல வந்து செயல்படுத்துறதுக்கான திட்டத்த வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்ட்டாரு. என் முதலமைச்சர் அவர்கள் வந்து கையெழுத்து போட்டுருவாரு. அடுத்த தடவ நாங்க ஆட்சி அமைச்ச உடனே இதை நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ம், முதல்ல இத பண்ணுங்க. ம், அடிப்படை பண்ணுங்க. மக்கும் ம், குரம் மக்கும் உரங்கள தாராளமா மக்கும் குப்பைகள நீங்க தாராளமா உரமா மாற்றி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு குடுக்கலாம்ல. பயன்பட வைக்கலாம்ல. அதை ம், எனர்ஜியா மாத்திரன்னு அடிப்படையவே செய்யாம, ம், வேரே இல்ல. ஆனா மரம் மட்டும் வானம் உயரத்துக்கு இருக்கணும்னு நெனைக்கிறது, அது எப்படின்னு தெரியல. சோ இத ம், வந்து முறைப்படுத்தணும். நான் குப்பை மேலாண்மை 0 இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி, ம், அதிலிருந்து கொண்டு வந்து முறையான தேவையான ஆட்கள நம்ம வந்து வேலைக்கு போட்டு ம், ஹியூமன் ரிசோர்ஸ் சுத்தமா பத்தல. 2 ம், பேரு என்ன எத்தன வேலை செஞ்சுருவாங்க? அப்ப அதுக்கு தேவையான ஆட்கள போடணும்ல. எல்லாமே பிரைவேட்டுக்கு குடுத்துடுறாங்க. ம், கவர்மெண்ட்ன்னு எல்லாம் நடத்துறதே இல்ல. எல்லாமே பிரைவேட்டுக்கு குடுத்துடுறாங்க. அவங்க ம், வெறும் கணக்கு காமிக்கிறதுல குறியா இருக்காங்க. இவ்வளோ ஆயிருச்சுன்னு கணக்கு காமிச்சுட்டு எவ்வளோ கமிஷன் அடிக்க முடியுமோ அடிச்சுட்டு போயிடுறாங்க. ம், பாதிக்கப்படுறது யாருன்னு பாருங்க மக்கள் தான். ம். நல்ல வேளை மக்களுக்கு தேவையான எந்த ஒரு திட்டங்களையும் வந்து அரசாங்கம் ம், செய்யறது இல்ல. ம். டாஸ்மாக்க அரசாங்கம் நடத்தும். ஆமா. அது அப்புறம் கம்முனு அதையும் பிரைவேட்டுக்கு குடுத்துருங்க. ம். அது பிரைவேட்ல அதையும் இருந்தா பிரைவேட்டுக்கு எங்களுக்கு எப்படி வருமானம் வரும்? அதனால தானே நாங்க எடுத்துக்கிட்டோம். அதுதான். அது ஆரம்பத்துல அங்க தான் ஆமா. இருந்துச்சு. அது ஆரம்பத்துல இருக்க வேண்டிய இடத்துல தான் ஆமாமா. இருந்துச்சு. அது எப்படி பிரைவேட்டா அங்கருந்து தான் இருந்தது. எங்களுக்கு வருமானம் வராது? இது
அது எங்க அப்புறம் குடுக்குற 1000 5000லாம் வந்து பிரைவேட் காரனுக்கு போயிரும்ல. எப்படி குடுக்குற காசு நமக்கே திரும்பி வர்றது? கவர்மெண்ட்டுக்கு ஆமா. வரணும்னா டாஸ்மாக் மூலியமா தான் வருது. அதான் அதனால எல்லாமே ஒரு தொலைநோக்கு பார்வை தான். ம். அவங்க அதனால தெளிவா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல அவங்க கண்டிப்பாங்க. தெளிவா தான் இருக்காங்க. நீங்க அவங்ககிட்ட தெளிவா போய் இருக்காங்க. மக்கள் நலனு, மக்கள் நல்வாழ்வு இத பத்திலாம் பேசக்கூடாது. நான் என்ன நெனைக்கிறேன், நல்ல வேளை யுபிஎஸ்சி எழுதி நீங்க ஆட்சியராக்கியது போகல. அப்படிலாம் போயிருந்தா, இவங்க மேல இருந்து சொல்றத நம்மனால செய்ய முடியும். வாய்ப்பே கிடையாது. ஓகே. ஆனா நான் அதான் அடுத்தது அ இப்ப வே 2021 தேர்தல் பார்த்திருப்பீங்க. ம். அடுத்து இப்ப 2024 தேர்தலுக்கு பரப்புரைக்கு நீங்க போறப்போ, மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கு? என்ன மாரி வித்தியாசம் பார்க்குறீங்க முன்னாடி இருந்ததுக்கு இப்பவும்? அண்ணா அப்ப வந்து ஒரு 10ல பாதி 5 பேருக்கு கட்சிய பத்தி தெரியும். 5 பேருக்கு வந்து தெரியாது. அப்ப நம்ம வந்து கட்சிய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம கொள்கை என்ன? நம்ம கோட்பாடு என்ன? எதுக்காக கட்சி ஆரம்பிச்சோம்? சீமான் யாரு? அவர் எங்கிருந்து வந்தாரு? எதற்காக இந்த களத்துல நிக்கிறாருன்ற மாதிரியான ஒரு வீட்லயும் குறைஞ்சது 5 நிமிஷம், 10 நிமிஷம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம அத சொல்ல வேண்டிய காலம் இருந்தது. ஆனா இப்ப 26ங்கும்போது 10ல 9 பேருக்கு கட்சிய பத்தி தெரிஞ்சிருக்கு. முழுமையா தெரிஞ்சிருக்கு. அதுல 8 பேரு, 7 பேருக்கு வந்து கட்சிய கோட்பாடு, அண்ணன் பேசுறது இது எல்லாத்தையுமே உள்வாங்கி, நம்மகிட்ட அவங்களுடைய கருத்துக்கள வந்து பதிவு பண்ணும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம போனோம்னாவே மகிழ்ச்சியா வரவேற்கிறாங்க. அடடா! சீமான் கட்சியா? பார்றா நீங்கலாம் வரமாட்டீங்கன்னு நீங்க வரலைனாலும் உங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு நெனச்சுட்டு இருந்தோம். அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா, ஏதோ ஒரு இடத்துல சமகால இந்த இந்த இளம் தலைமுறை பெற்றோர்களின் உணர்வின் உருவமாகவும், வார்த்தையாகவும் அப்ப சீமான் அவர்கள் மாறிட்டாங்க. எங்களை அறியாமயே அவர தேட ஆரம்பிச்சுட்டோம் அப்படிங்கிறது தான் நம்ம களத்துக்கு போகும்போது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளா இருக்கு. நல்ல வரவேற்பு இருக்கு. 10ல 5 பேர் வாக்கு செலுத்தவே தயாரா இருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம நம்ம வெற்றி உறுதிண்ணா. அதுல என்னுடைய தொகுதியில நான் களத்துக்கு போன வரைக்கும் சொல்றேன். ம். அப்ப சீமான் அவர்களாகட்டும், நாம் தமிழர் கட்சியாகட்டும், நம்முடைய கொள்கைகளாகட்டும் மக்களை போய் சென்றடைஞ்சிருச்சு. இந்த முற்போக்குன்ற முற்போக்குன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் ஆடு மாடு மேய்க்கிறத கேவலமா பேசுவாங்க. அதுக்கு மாநாடு போட்டா நம்மளை பார்த்து நக்கல் அடிப்பாங்க. மரத்துக்கு மாநாடு போட்டா சிரிப்பாங்க. ம். தண்ணீருக்கு மாநாடு, கடல் அம்மாக்கு மாநாடு. ஆனா களத்துல அது டாப் ஹிட். ம். பயங்கர ஹிட். நாம போட்ட எல்லா மாநாடும். ஏன்னா கடைக்கோடியில இருக்கிற ஒரு மனிதனுக்காக யோசிச்சு ஆமால்ல. இங்க தானே பொருளாதாரம் இருக்கு. நம்மளைய அதாவது அடையாளமே இல்லாம மட்டுப்பட்டு போய் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவன, ஒரு அதிகாரத்துல ஒரு அரசியல் வந்து உங்களை வந்து ஒரு அடையாளப்படுத்தி உங்களுக்கு அங்கீகாரம் குடுக்குதுன்னா, அது அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்த உருவாக்கும் அப்படிங்கிறத கண்கூடா நம்மளால ம். பார்க்க முடிஞ்சுது. ஒரு பொண்ணு டிகிரி ஹோல்டர் தான். அவ கிட்டத்தட்ட ஒரு 20 ஆடு வச்சு பண்றா. 20 ம். 20 ஆடு, 20, 25 ஆடு வச்சு அந்த பொண்ணு வந்து இத வளர்த்திட்டு இருக்கா. ஒரு ஊர்ல. பள்ளிப்புறம்ன்ற ஒரு ஒரு ஒன்றியத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். ம். எப்புட்றா மெயின்டெயின் பண்ற? படிச்சுட்டு வேலைக்கு போணும்னு தோணலையாக்கா? தோணலையான்னு கேட்கிறா. இல்லைங்க்கா. இதுதான்க்கா ம். எனக்கு நிம்மதியும், மகிழ்ச்சியும் குடுக்குது. இது எனக்கா பொருளாதாரம். ம். அப்படின்னு சொல்லி அண்ணன் பேசின அந்த ஆடு மாடுகளின் மாநாடுல பேசினத எடுத்து எனக்கே போட்டு காமிக்கிறா. ம். எனக்கு இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எல்லாரும் அ ஏதோ அடுத்த கம்பெனி கிட்ட கை நீட்டி, கை ஏந்தி நிக்க வேண்டிய நிலைமை இல்லாம, ம். ஒரு எதார்த்தத்த மக்கள் கிட்ட புரிய வச்சுட்டாரு அப்படிங்கும்போது ரொம்ப அது களத்துல நமக்கு ரொம்ப கை குடுக்குது. நம்ம பேசவே வேண்டியதில்ல. அந்த ஒரு ம். வீதியா அந்த பொண்ணே பேசிருவா. ம். இப்படி ஆட்கள வந்து தேடி தேடி நம்ம போகும்போது இவங்கலாம் நம்மளுக்கு கண்ல படுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவங்கள அடுத்த களத்துக்கு எப்படி கொண்டுட்டு வரதுங்கிறது மட்டும் தான் என்னுடைய சிந்தனை ஓட்டமா இருக்கு. ரெட்டை மெழுகுவர்த்தி காலத்துல இருந்து அந்த ம். கிராமத்துக்குள்ள நாம் தமிழர் கட்சி போனதே இல்ல. சின்ன ம். கிராமம். ரெட்டை ம். மெழுகுவர்த்தி காலத்துல இருந்து அப்ப சீமானுக்காக அங்க 4 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ம். ஒவ்வொரு தேர்தல்லயும் அவங்கனால முடிஞ்ச பரப்புரைய, அவங்கனால முடிஞ்ச வேலைய கட்சிக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்பாக்கு ஓட்டு போடுறதுக்கான வேலைகள பார்த்துட்டு இருக்காங்க. ம். 2016ல இருந்து. அப்படிங்கும்போது, அவர் ஏற்கனவே ஜெயிச்சுட்டாருங்க. ம். நம்மளுடைய வேலை அவங்கள போய் சந்திக்கிறது மட்டும் தான். ஆமா. இவனுங்க வேணா அந்த தேர்தல் அரசியல்ல வேணா இவனுங்க வெற்றி தோல்வின்லாம் சொல்லலாம். சீமான் ஏற்கனவே மக்கள் தேர்தல்ல ஜெயிச்சுட்டாரு. அது ம். இவங்களுடைய சூழ்ச்சியினால நமக்கு அந்த வெற்றி கிணிங்கிறது தள்ளி போகுதா? இல்ல என்னன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. ம். சிறப்பு. ஆனா இந்த கண்டிப்பா. தடவ வெற்றி உறுதி.
காலம் மாறும். ம். மாறும். வெற்றி அதை சொல்லும். ஆ இறுதியாக உறுதியா. இறுதியாக உலகத் தமிழர்களிடம் நீங்கள் கூற விரும்புவது என்ன சொல்ல நினைக்கிறீங்க உலகத் தமிழர்களுக்கு? ஆனா இந்த டாஸ்மாக் பத்தியும் நான் ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிர்றேன். என்னன்னா, இப்ப டாஸ்மாக்க வந்து ஒரு நேரடியா ஒரு எம்எல்ஏ பவர் வச்சு குளோஸ் பண்ண முடியாது. அதுக்கான அதிகாரம் இல்ல. ஆனா, மக்கள் கருத்து கேட்டு மக்களுடைய குரலாக சட்டமன்றத்துல என்னுடைய தொகுதிக்கு டாஸ்மாக் வேண்டான்னு என்னால சொல்ல முடியும். அதே மாரி கோர்ட்ல போய் நம்மனால அத கேஸ் போட முடியும். என்னுடைய தொகுதி சார்பா என் மக்களின் குரலா என்னால லீகலாவும் சட்டமன்றத்திலயும் சரி, சட்ட ரீதியாவும் சரி என்னால போராட முடியுங்கும்போது, அதையும் முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பெரும் இலக்கா இருக்கு. எனக்கு எங்க போனாலும் அவங்க அததான் கேட்கறாங்க. டாஸ்மாக் மூடுங்க. டாஸ்மாக்னால என் குடும்பம் அழிஞ்சிருச்சு. நேத்து கிட்டத்தட்ட அந்த அக்காவுக்கு 3மே பசங்க. சரக்கு அடிச்சுட்டு வீட்ல நடந்த ஒரு சின்ன பிரச்சனைனால தூக்கு போட்டு தொங்கிட்டாரு. 3மே குழந்தைங்க. 2 ரெட்டை குழந்தைங்க. முதல்ல ஒரு பையன், அதுக்கப்புறம் 2 ரெட்டை குழந்தைங்க. மொத்தம் 3 பசங்கள வச்சுட்டு, அந்த பொண்ணுக்கு வெறும் 34 வயசு தான் ஆகுது. அந்த பொண்ணு இந்த டாஸ்மாக்னால அதோட வாழ்க்கையே முடிஞ்சுது. 3 குழந்தைங்களுக்கு யார் பதில் சொல்லுவா? கள்ளச்சாராயம் காய்ச்சி குடிச்சு செத்தா 10,00,000 குடுக்குறான். நீங்க காய்ச்சி குடுத்து, நீங்க குடுத்த போதையில, நீங்க குடுத்த மதுவுல, பிரச்சனையில இந்த மாரி தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறவங்களுக்கு என்ன நீதி குடுக்க போறீங்க? என்ன நீதி குடுக்க போறீங்க? அதனால என்னுடைய தொகுதி சார்பா இதை இப்ப வரைக்கும் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் பண்ணுனதே இல்ல. இதெல்லாம் விக்கிறதே அவங்க தான். அப்புறம் எப்படி பண்ணுவாங்க? அதனால இதையும் முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணமா இருக்கு. உறுதியா மக்களின் குரலா நம்ம அங்க வந்து ஒலிப்போம். உலகத் தமிழர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, நீங்கலாம் இருக்கீங்கன்ற நம்பிக்கையில தான் இங்க நாங்க எங்களுடைய ஓட்டத்த ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கோம். என்ன உங்கள நாங்க பார்க்க முடியாது கண்ணார. ஆனா, எங்களால உங்கள உணர முடியுது. அ நாம் இத்தனை ஆண்டு காலமாக பட்ட எல்லா துன்ப துயரங்களுக்குமான விடிவு காலம் இந்த 26 சட்டமன்ற தேர்தலா இருக்கும். உங்களுடைய ஓட்டத்தையும் சேர்ந்து நாங்க ஓடுவோம், ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால நான் என்ன சொல்வேன்னா, ரொம்ப நம்பிக்கையாவும் இருங்க, உறுதியாவும் இருங்க. அ களத்த எந்த இடத்துலயும் ஏன்னா நம்ம பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கலாம். நம்ம வந்து ஊடக வலிமை இல்லாம இருக்கலாம். பொருளாதார வலிமை இல்லாம இருக்கலாம். ஆனா, இதைய காரணமா வச்சு எந்த இடத்துலயும் களத்த சமரசம் பண்ண மாட்டோம். பண்ண மாட்டேன். களத்துல புலிப்பாய்ச்சலா அ ஓடிட்டு இருக்கோம். பாஞ்சு பாஞ்சு ஓடிட்டு இருக்கோம். அதனால உறுதியா நம்ம வெற்றி உறுதி. அந்த வெற்றி கனிய வெற்றிய வந்து உங்ககிட்ட குடுக்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடத்தையும் வந்து அப்பா சொல்ற மாரி, நேரம் வந்து பொன் போன்றது இல்லடா, உயிர் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி நேரத்த உயிரா கருதி இன்னும் ஒரு 40 நாட்கள் கூட இல்ல. அதனால திட்டங்கள வகுத்து, எப்படி வந்து இன்னும் எளிமையா மக்கள் கிட்ட போய் சென்றடையலாம் அப்படிங்கிறத வந்து குறிக்கோளா வச்சு ஓடிட்டு இருக்கோம். அதனால உறுதியா வெல்லுவோம். ஆ நாம் தமிழர்.